Good morning, all students. Today we are going to study about living world. பயோசுவாலஜியில் லிவிங் வேர்ல்டு நாம் பார்க்குறது ஃபஸ்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. டைவர்சிட்டி அப்படின்னா பல்வேறு விதமான சூழ்நிலைகள் காலநிலைகள் நிலவக்கூடிய ஒரு இடமாக இந்த எர்த்து வந்து விளங்குகிறது. இந்த எர்த்தில் பல்வேறு விதமான உயிரினங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே தன்னோட வாழ்க்கையை வந்து அமைத்து கொண்டு வாழ்கின்றன. அதான் வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எ வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் இன் திஸ் எர்த். அதாவது பல்வேறு விதமான உயிரினங்கள் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எந்தெந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது எரிமலை பகுதிகள்லையும் பார்த்தோன்னா உயிரினங்கள் வந்து வாழ்கின்றன. அப்புறம் ஷாலோ லெகூன்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஈரப்பதமான அதிகப்படியான ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை ஷாலோ லெகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, அதாவது வெப்பநிலை காடுகள், மித வெப்ப காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் அனிமல்ஸ் வந்து வாழ்கின்றன. ட்ரை அண்டு பர்ஜஸ்டு டெசர்ட்ஸ், அதிகப்படியான அந்த வெப்பநிலை நிலவக்கூடிய அந்த டெசர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து இந்த அதிகமான வெப்பம் வந்து நிலவக்கூடிய அந்த ட்ரையான பாலைவனங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா உயிரினங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அப்புறம் டீப்பஸ்ட் ஓஷன்ஸ், அதாவது டீப்பஸ்ட் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆழ்கடலின் ஆழப்பகுதி தான் டீப்பஸ்ட் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்தது கேரக்டரைஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஒரு உயிருள்ள ஒரு அனிமல்ஸோ பிளான்ட்டோ அதுக்கு உண்டான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லுலர் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த அனிமல் பூராவே வந்து செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். நியூட்ரிஷன், அதில் வந்து உணவூட்டம் நடைபெறும். ரெஸ்பிரேஷன், சுவாசம் நடைபெறும். மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றம் வந்து அதில் நடைபெறும். நெக்ஸ்ட்டு க்ரோத் இருக்கும். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, ஸ்டிமுலஸுக்கு அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெளிப்புற ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொன்னால் வெளிப்புறமாக காணப்படக்கூடிய கிட்டேருந்து தப்பித்து கொள்ளும் திறமை. அப்புறம் நீர்லேயோ நிலத்துலேயோ நிலவக்கூடிய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடல் சூட்டை அமைத்து கொள்ளும் திறமை, அதான் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டு, ஒரு அனிமலோ பிளான்ட்டோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூமெண்ட் பண்ணணும். பிளான்ட்டெல்லாம் வந்து மூமெண்ட்டு பண்ணாது. அதுலேயும் மூமெண்ட்ஸ் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நீரோட்டம் உணவோட்டம் வந்து என்ன பண்ணும், அதுக்குள்ளவே வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். சரியா? அடுத்தது ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் வந்து நடைபெற வேண்டும். அப்புறம் எக்ஸ்க்ரீஷன், கழிவு நீக்கம் நடைபெற வேண்டும். அடாப்டேஷன், ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் கூடிய திறமை தான் அடாப்டேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா அதாவது சமநிலைப்படுத்துதல், சமநிலை பேணுதல் அப்படின்னு அர்த்தம். உடல் வெப்பநிலையை வந்து ஒழுங்காக வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு பேர். இதோ இருக்கு பாருங்க, ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா உடல் சமநிலை, உடல் வெப்ப சமநிலை அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது கரோலஸ் லினேயஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்குறோம். சரியா? கரோலஸ் லினேயஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. அடுத்தது பாருமா, கரோலஸ் லினேயஸ் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா கரோலஸ் லினேயஸ்.
அடுத்தது ஒன் ஆஃப் his contribution was the development of a hierarchical system of classification of nature. அந்த நேச்சரை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுல இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தார் கரோலஸ் லினேயஸ். டுடே தி சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் 8 taxa, 8 taxaவை கொண்டது. டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்டு ஸ்பீஷியஸ். இப்போ முதல்லேருந்து பாருங்கள், 8 taxa வந்து அதில் இருக்கணும். ஃபஸ்ட்டு டொமைன், செகண்ட் கிங்டம், தேர்டு ஃபைலம், ஃபோர்த்து கிளாஸ், ஃபிஃப்த்து ஆர்டர், சிக்ஸ்த்து ஃபேமிலி, செவன்த் ஜீனஸ், எயித்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷியஸ். சரியா? இவர் வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகித்தார் இந்த கரோலஸ் லினேயஸ். சரியா? நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். நீட்னா தேவைன்னு அர்த்தம். இந்த கிளாசிஃபிகேஷனுக்கான தேவை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ அபவுட் த நேச்சர். இந்த நேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான அனிமல்ஸு காணப்படுகின்றன. ஒரு சில பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தனித்தனியாக கிளாசிஃபிகேஷன் பண்ணி தனித்தனியாக ஒரு ஆர்டரில் வச்சு நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் முழுமையாக நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் குரூப்டு இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ். நமக்கு தெரிந்த ஒரு கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அனிமல்ஸையோ பிளான்ஸையோ வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். சரியா? பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஈஸியாக நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன் வந்து செய்கிறோம். சரியா? நெக்ஸ்ட், திஸ் சயின்ஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் கால்டு டாக்ஸானமி. இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு பேர் தான் வந்து சயின்டிஃபிக்காக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா டாக்ஸானமி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு என்னென்ன நீட்ஸ் அப்படின்னு கேட்டோம் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு நீடு வந்து இங்கே இருக்குது. ஐடென்டிஃபை அண்டு டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். ஐடென்டிஃபை அண்டு டிஃப்ரென்ஷியேட், அது வந்து இந்த ஸ்பீஷியஸை சேர்ந்தது. ஒரே ஸ்பீஷியஸில் சேர்ந்தாலும் ஒரு சில அனிமல்ஸ் வந்து கொஞ்சம், அதாவது மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து காணப்படும். அதை வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு, டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷியஸ். அந்த ஸ்பீஷியஸோட வேரியேஷன்ஸ் ஏதாவது நடக்குதா அந்த ஸ்பீஷியஸ்க்குள்ளே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்பீஷியஸ். அந்த ஸ்பீஷியஸோட எவல்யூஷனை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எந்த அனிமல்ஸ்லேருந்து இந்த அனிமல் வந்து உருவெடுத்தது, பரிணமித்தது அப்படின்னு நாம் ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். டு கிரியேட் ஏ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னா நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. சரியா? அந்த ஃபைலோஜெனிக் மரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாசிஃபிகேஷன் படிப்படியாக வந்து அனிமல்ஸு உருவான விதத்தை தான் நம்ம வந்து அந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அடுத்தது, டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது லிவிங் ஆர்கானிசமோட முழு இன்ஃபர்மேஷன்ஸை இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு காண்பிக்கிறது. சரியா? அடுத்தது, டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார், டாக்ஸானமி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸானமி அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல்ஸை, ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணோம், கிளாசிஃபிகேஷன் செய்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க வேண்டியது டாக்ஸானமி. ஜெர்மன், இது டாக்ஸானமி அப்படின்றது ஒரு ஜெர்மன் வேர்டு. டெக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். நாம்ஸ் அப்படின்னா லாஸ், விதிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இட் வாஸ் காயின்டு பை அகஸ்டியன் பைராமஸ் டி கண்டோல். அது ஷார்ட்டாக நாம் வந்து டி கண்டோல் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஏபி டி கண்டோல் அப்படின்னு ஷார்ட்டாகவும் சொல்லலாம். எந்த வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1813 இவர் என்ன பண்ணார், இந்த டாக்ஸானமி அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்தினார். சரியா?
It is a theoretical study of classification with well defined principles, rules and procedures. சரியா? டாக்ஸானமி அப்படின்னா இதுதான் நமக்கு எழுத வேண்டியது, ரெண்டு லைன் தான். Taxonomy is a theoretical study of classification with well defined principles, rules and procedures. Next, இதில் டாக்ஸானமியில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க. ஏன்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாக்ஸானமியை உருவாக்குனதே வந்து இந்த அரிஸ்டாட்டில் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து கரோலஸ் லினேயஸ், அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அதை அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கரோலஸ் லினேயஸை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னா அரிஸ்டாட்டில், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னா யார்? கரோலஸ் லினேயஸ். சரியா? நெக்ஸ்ட்டு இது டாக்ஸானமி முடிஞ்சது. சிஸ்டமேட்டிக். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக். இதுவும் சிஸ்டமேட்டிக் அப்படின்றதும் ஜெர்மன் வேர்ட் தான். சிஸ்டம் அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு படிநிலைகள் அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிளாசிஃபைஸ் ஆர்கானிசம்ஸ் வித் ஸ்டிப்புலேட்டட் ரூல்ஸ், குறிப்பிட்ட விதிமுறைகளை மட்டுமே பின்பற்றி இந்த உயிரினங்களை வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து செய்ய வேண்டும். தி மெயின் criteria systematics is identify and identifying, differentiating, second அது differentiating. சரியா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா differentiating, third naming, fourth arranging, fifth வந்து preserving, last என்ன இருக்குது அப்படின்னா டாக்குமெண்டிங். சரியா? டாக்குமெண்டேஷன் செய்வாங்க, அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பேர். இது டாக்குமெண்டேஷன். இப்போ முதல்லேருந்து பார்க்குறேன். கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ் வித் ஸ்டிப்புலேட்டட் ரூல்ஸ். தி மெயின் கிரைட்டேரியா சிஸ்டமேட்டிக், அதாவது இஸ் ஐடென்டிஃபையிங், டிஃபரன்ஷியேட்டிங், நேமிங், அரேஞ்சிங், அதாவது ப்ரிசர்வ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக்னா இதுதான். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீஷியஸ். ஃபஸ்ட்டு வந்து எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா எவல்யூஷனை எந்த அனிமல்ஸ்லேருந்து எந்த அனிமல் தோன்றியது அது சொல்கிறதுக்கு பேர் தான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு தி என்விரான்மெண்டல் அடாப்டேஷன்ஸ். செகண்ட் வந்து என்விரான்மெண்டல் அடாப்டேஷன்ஸ், எந்த சூழ்நிலையில் அது வந்து வாழ்கின்றன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஃபோர்த்து இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷியஸ் ஆர் ஆல்சோ பீயிங். அதாவது ஸ்பீஷியஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு சில ஒற்றுமைகள் வந்து காணப்படும். சரியா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டாக்ஸானமி நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமேட்டிக்ஸ். அதாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிந்து போயிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் படிப்படியாக எந்தெந்த வருஷத்துலேருந்து எந்தெந்த வருஷத்துக்குள்ளே செய்யப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு வர்றவர் அரிஸ்டாட்டில், 1384 to 1322 BC. அந்த வருஷத்தில் தான் இந்த அரிஸ்டாட்டில் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தன்னோட கிளாசிஃபிகேஷன் செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து ஆரம்பித்தார். அவர் ஒரு புக்கை வெளியிட்டார். அந்த புக்குக்கு பேர் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். சரியா? அந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காரு. இஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஃபாலோட் ஃபார் மோர் தென் 2000 இயர் அப் டு 100, அதாவது 1700 வரைக்கும் வருஷம். அது லாஸ்ட்டாக இருக்கிறது 1700 அப்படின்றது வருஷம். இந்த
இந்த வருஷத்தை வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. எத்தனை வருஷத்துக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 இயர்ஸுக்கு இந்த அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணாங்க. சரியா? அடுத்தது தியோபேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சயின்டிஸ்ட் பேர். இந்த தியோபேரட்டஸ் யார் சார் அப்படின்னா அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்டு. சரியா? அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்டு எந்த வருஷம் தன்னோட ஆராய்ச்சியை தொடங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 372லேருந்து 287 பிசியில் தன்னோட ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டு இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணார். இந்த தியோபேரட்டஸ் வந்து மெயினாக எதை கிளாசிஃபிகேஷன் பண்ணார் அப்படின்னா பிளான்ட்ஸு தான். சரியா? பிளான்ட்ஸில் தான் அவர் வந்து தன்னோட கான்சன்ட்ரேஷனை வந்து செஞ்சார். இதில் பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபாதர் ஆஃப் பாட்டனி. சரி, பிளான்ட்டை அவர் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணி அவர் வந்து கொடுத்ததால இந்த பிளான்ட் கிளாசிஃபிகேஷனோட அந்த பாட்டனியோட ஃபாதர் அப்படின்னு தியோபேரட்டஸ் வந்து சொன்னாங்க. சரியா? இப்போ ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு கேட்டிங்கன்னா தியோபேரட்டஸ் அப்படின்னு நாம் தெளிவாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டயக்ராம் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ கிளாடோகிராம். இந்த கிளாடோகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் 3rd ஜான் ரே அப்படின்ற ஒரு நேச்சுரலிஸ்ட் அவர். சரியா? இயற்கை விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா. ஜான் ரே அவர் ஒரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட், ஆங்கிலேய இயற்கை விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1627 to 1705 வரைக்கும். He established species as the ultimate unit of taxonomy. அவர் வந்து அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமியை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணார். சரியா? அவர் எழுதின புக்கு மெத்தட்ஸ் பிளான்டாரம் நோவா எந்த வருஷம் வெளியிட்டார் அப்படின்னா 1962 வெளியிட்டார். அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் அபவுட் 18,000 பிளான்ட் ஸ்பீஷியஸ். அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பிளான்ட்டை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,000 பிளான்ட்டை பற்றி இந்த ஜான் ரே அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரியா? எ ரிசல்ட் ஆஃப் எ ரிலேட்டிவ்லி நேரோ ஸ்பீஷியஸ் கான்செப்ட். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்ட சிற்றினங்கள். சரியா? இஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இவரோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வந்து இருக்கும். அடுத்தது 4th யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ல் லினேயஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். அவர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் தன்னோட ஆராய்ச்சியை மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1707லேருந்து 1788 வரைக்கும் தன்னோட ஆராய்ச்சியை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். சரியா? அப்புறம் இவரை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எதுக்கு ஃபவுண்டராக இருந்தார் அப்படின்னா மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ் டெவலப்டு எ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அண்டு பைனாமியல் நாமன் கல்ச்சர். அதாவது இருசோர் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லுவோம். பைனாமியல் நாமன் கல்ச்சர் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன பண்ணார், மூலதான் அதாவது தன்னோட பங்கை வந்து அவர் வந்து செலுத்தினார். சரியா? அப்புறம் என்ன அப்படின்னா ஸ்டடீஸ் ஆன் த எவல்யூஷனரி அண்டு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம்ஸ் விச் லெட் டு அதாவது எமர்ஜ் ஆஃப் பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அதாவது கிளாடோஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த கரோலஸ் லினேயஸ் வந்து வெளியிட்டார். அது எங்கே இருக்குது அப்படின்னா நாம் மேலேயே பார்த்துட்டோம். இந்த டயக்ராமுக்கு பேர் தான் வந்து கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அனிமல்ஸ் எப்படி கிளாசிஃபிகேஷன் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? என்னென்ன அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டெப்ரேட்டு, போனி ஸ்கெலிட்டன், 4 லிம்ஸு, ஆம்னியோட்டிக் எக் வித் ஷெல்ஸு, ஹேர்ஸ் முடிகள் கொண்ட உயிரினம் அப்படின்னு இந்த கிளாடோகிராமில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஷார்க் இருக்குது, ரே ஃபிஷ் இருக்குது, அதாவது ஃபின்னெட் அப்படின்ற ஒரு ஃபிஷ் இருக்குது, அப்புறம் ஆம்ஃபிபியன்ஸ் இருக்குது, க்ரொக்கடைல்ஸ், பேர்ட்ஸ், ரோடன்ஸ் அண்ட் ரேபிட்ஸ், அப்புறம் வந்து ப்ரைமேட்ஸ்னால் நமக்கு தெரியும் 2 கால்களால் நடக்கக்கூடிய உயிரினம் ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா? அடுத்தது எர்னஸ்ட் எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படின்ற ஒரு கிளாடோகிராமை வந்து வெளியிட்டார். இன்ட்ரோடியூஸ் எவல்யூஷனரி ட்ரீ, அதாவது எவல்யூஷனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க இந்த கிளாடோகிராமை. அதுக்கு பேர் தான் வந்து கிளாடோகிராம் அப்படின்னு பேர். சரியா? அடுத்தது ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு 1969 அந்த வருஷத்தில் அவர் தன்னோட ஆராய்ச்சியை வந்து வெளியிட்டார். சரியா? அது என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெளிவாக பார்க்கலாம். சரி, கவனிங்கம்மா. எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படின்ற ஒரு கிளாடோகிராமை வந்து வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்றவர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து வெளியிட்டார். சரியா? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்ற ஒரு 5 கிங்டம் வந்து அவர் என்ன பண்ணார், கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தாரு. சரியா? அடுத்தது 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன். இந்த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் யார் வெளியிட்டா அப்படின்னா கார்ல் வூஸ் அப்படின்றவர் 1977. இதில் 3 டொமைன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டொமைன் ஆர்கியா, செகண்ட் டொமைன் பாக்டீரியா, தேர்ட் டொமைன் யூகேரியா. ஆர்கியாவில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீமோஃபைலஸ், மெத்தனோஜீனஸ், ஹேலோஃபைலஸ், தெர்மோஅசிடோஃபைலஸ். இது எல்லாமே ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆர்கியா அப்படின்னா முன்னிலை பாக்டீரியாக்கள் அப்படின்னு அர்த்தம். முத தோன்றிய உயிரினம் அதுதான். சரியா? நெக்ஸ்ட்டு அது ஆர்கியாவுக்கு அப்புறம் நார்மல் பாக்டீரியா வந்து தோன்றின. இதில் சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா இது எல்லாமே வந்து தோன்றின. தேர்டு வந்து யூகேரியோட்ஸ், புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே யூகேரியோவில் வந்துடும். இந்த 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்ஸை வந்து கார்ல் வூஸ் 1977 வெளியிட்டார். அவரோட ஒர்க்கர்ஸ் 8 அப்படின்னு போட்டிருக்கேன், ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து அவர் வந்து வெளியிட்டார். தி கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் 16S rRNA ஜீன்ஸ். இந்த 16S அப்படின்ற ஜீனு rRNA காணப்படுகிறது. இட் செப்பரேட்ஸ் ப்ரோகேரியோட்ஸ் இன்டு 2 டொமைன்ஸ், பாக்டீரியா அண்டு ஆர்கியா. பாக்டீரியாவையும் ஆர்கியாவையும் தனியாக வந்து வெளியே எடுத்து விடுகிறது இந்த 3 டொமைன்ஸ் கிளாசிஃபிகேஷன். சரியா? இதில் ஃபஸ்ட்டு டொமைன், ஆல் த யூகேரியோட்ஸ் ஆர் பிளேஸ்டு இன்டு த டொமைன் யூகேரியா. எல்லா யூகேரியோட்ஸுமே யூகேரியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டொமைன் ஆர்கியா. டொமைன் ஆர்கியா அப்படின்னா இந்த ஆர்கி பாக்டீரியாஸ் தான் டொமைன் ஆர்கியா அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், தே ஹாவ் எபிலிட்டி டு க்ரோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸில் அது வந்து வளரும் தன்மை கொண்டவை. அப்புறம் அதனால் தே ஆர் கால்டு எக்ஸ்ட்ரீமோஃபைலஸ். சரியா? எக்ஸ்ட்ரீமான என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வாழக்கூடிய தன்மை கொண்டதால் அவற்றை எக்ஸ்ட்ரீமோஃபைலஸ் என்று அழைக்கிறோம். அடுத்தது ஃபுட் சிந்தசைஸ்டு பை யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்பேட் அண்ட் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் த வெல்கானிக் வென்ஸ். அந்த எரிமலை பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் சல்பேட்டையும் கெமிக்கல்ஸையும் அது வந்து உணவாக எடுத்துக்கொள்கிறது. ஆனால் சன்லைட்டு அதுக்கு தேவை கிடையாது. சரியா? இந்த ஆர்கி பாக்டீரியாவுக்கு சன்லைட் தேவையில்லை. எதுக்காக சன்லைட் தேவை அப்படின்னா உணவு தயாரிக்கிறதுக்கு சன்லைட் தேவை. ஆனால் ஆர்கி பாக்டீரியா சன்லைட்டை உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தாது. நெக்ஸ்ட்டு டொமைன் பாக்டீரியா நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டே இருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது செல்ஸ் ஹேவ் நோ டெஃபினட் நியூக்ளியஸ். சரியா? அந்த செல்ஸில் ஒரு டெஃபினட்டான நியூக்ளியஸ் கிடையாது. அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ செல்லுலர் குரோமோசோம். அந்த செல்லுலர் குரோமோசோம்ஸ் வந்து எங்கே செதறி கிடக்கும் அதோட உடம்புல. மெனி பாக்டீரியா ஆர் டீகம்போசஸ் அப்படின்னா சிதைப்பான்கள் அப்படின்னு அர்த்தம். சம் பாக்டீரியா ஆர் ஃபோட்டோசிந்தசைஸ்.
ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகின்றன. அவற்றை சைனோபாக்டீரியா என்று நாம் அழைக்கிறோம். ஃபியூ பாக்டீரியா ஆர் காஸ் டிசீசஸ். ஒரு சில பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நோய்களை உண்டாக்கக்கூடியதாக உள்ளன. இதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஆர் கால்டு ப்ரோபயாட்டிக்ஸ். ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஆர் கால்டு பேத்தோஜெனிக் பாக்டீரியா. சரியா? பேத்தோஜெனிக் அப்படின்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கொண்ட அந்த பாக்டீரியாஸ்க்கு பேத்தோஜெனிக் அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நோயை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இவை காணப்படுகின்றன. இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் பேத்தோஜெனிக். அடுத்தது, they respirate by anaerobic and aerobic during early geologic periods. anaerobic அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற நிலை, ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கிற சூழ்நிலை. இந்த எது நிலவுனாலும் சரி இந்த பாக்டீரியா வந்து உயிரோடு இருக்கும். சரியா? ஆக்சிஜனே இல்லைன்னா கூட அது என்ன பண்ணும்? சுவாசிக்கும். கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது எடுத்துக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, தே ஆர் மல்டி செல்லுலார். எது மல்டி செல்லுலார்? இந்த யூகேரியா. நெக்ஸ்ட்டு டொமைன் நமக்கு தெரியல அதில். நெக்ஸ்ட்டு யூகேரியா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மல்டி செல்லுலார். தே ஹாவ் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ். இதான் வந்து யூகேரியாவில் வரும். சரியா? தே ஆர் மல்டி செல்லுலார். யூகேரியட்ஸ் அப்படின்னா மல்டி செல்லுலார். தே ஹாவ் ட்ரூ நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ் கொண்டது. அண்ட் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ், உரையால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளை கொண்டவை. டிஎன்ஏ ஆஸ் லீனியர் குரோமோசோம் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். டிஎன்ஏவில் பார்த்தோம் அப்படின்னா லைனாக குரோமோசோம்ஸ் வந்து, அதாவது குரோமோசோமில் அந்த ஜீன்ஸில் இந்த டிஎன்ஏஸ் வந்து காணப்படுகின்றன. அடுத்தது 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதில் கெவாலியர் ஸ்மித் அப்படின்றவர் இந்த 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து வெளியிட்டார். சரியா? தி கான்செப்ட் ஆஃப் சூப்பர் கிங்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. அதாவது சூப்பர் கிங்டம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு தலைப்பை வந்து இந்த 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து தருகிறது. சரியா? நெக்ஸ்ட்டு, மோர் டு நோவில் curd is one of the best source of probiotics which are friendly bacteria that can improve our health. எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபாசிலஸ் ஸ்பீஷியஸ். எஸ்பி அப்படின்னா ஸ்பீஷியஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் நாம் லாஸ்ட்டாக இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா தி 6 கிங்டம், அதாவது 3 கிங்டம்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த 3 டொமைன் சிஸ்டம், ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. இந்த ட்ரெடிஷ்னல் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. தி 6 கிங்டம் சிஸ்டம் பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. தி 7 கிங்டம் சிஸ்டம் யூகேரியா, ஆர்கியா, பாக்டீரியா, அதாவது புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இதுதான் 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதில் கைண்ட் ஆஃப் கிங்டம்ஸ், இந்த லாஸ்ட் பாக்ஸில் கைண்ட் ஆஃப் கிங்டம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதை பார்த்துக்கலாம். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன கேரக்டர்ஸோட அனிமல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாலியன் ஃபீச்சர்ஸ், செகண்ட் மொனிரா, தேர்ட் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இது எல்லாமே இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு செல் டைப். செல் டைப் இப்போ மொனிராவில் ப்ரோகேரியோட்டிக், புரோட்டிஸ்டாவில் ப்ரோகேரியோட்டிக், ஃபங்கையில் யூகேரியோட்டிக், பிளான்டேயில் யூகேரியோட்டிக், அனிமாலியாவில் யூகேரியோட்டிக். சரியா? செல்வால் மொனிராவில் அதாவது நான் டைசெல்லுலர் ஸ்ட்ரக்சர். ஃபோர்த்து வந்து புரோட்டீனால் ஆக்கப்பட்டிருக்கும். இதில் செல்வால் வந்து அனிமல்ஸில் கிடையாது. சரியா? பிளான்டேல இருக்குது, ஃபங்கையில் இருக்குது, புரோட்டிஸ்டாவில் இருக்குது. அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன்.
ஆர்கனைசேஷன் வந்து மொனிரால செல்லுலார் ஆர்கனைசேஷன், புரோட்டிஸ்டால செல்லுலார் ஆர்கனைசேஷன், ஃபங்கையில் மல்டி செல்லுலார் டிஷ்யூஸ், பிளான்ட்டில் டிஷ்யூ ஆர்கன்ஸ், அனிமல்ஸில் டிஷ்யூ ஆர்கன் ஆர்கனைசேஷன். அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா உணவூட்டம் நடைபெறும் விதம்னு அர்த்தம். மொனிரால் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக், ஹெட்டிரோட்ரோஃபிக் 2 வகையிலே நடக்கும். சரியா? ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா சுயஜீவிகள் அப்படின்னு அர்த்தம். ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னா பேரசைட்டிக் மோடு. புரோட்டிஸ்டாலையும் ஆட்டோட்ரோஃபிக், ஹெட்டிரோட்ரோஃபிக், ஃபங்கையில் ஹெட்டிரோட்ரோஃபிக், அப்புறம் பிளான்ட்டில் ஆட்டோட்ரோஃபிக், அனிமல்ஸில் ஹெட்டிரோட்ரோஃபிக். சரியா? அவள் தான் இன்னைக்கு கிளாஸு. மீதி இருக்கிறத நாம் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.